மேட்ச் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதெல்லாம் வந்துட்டேன். வேறு ஒன்று இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபயர் ஆளே போயிடலாம். நானும் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆளே போட்டு விட்டேன். அடுத்தது இன்னும் ப்ரைவேட் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சோம். இன்னும் மேட்ச் ஓப்பன் ஆயிடுச்சா? இன்னும் ஒருத்தன் வரல மேட்ச். அதெல்லாம் வண்டிங்களா 2 ப்ரைவேட் கிளாஸு. நான் இப்போ அவனோட வந்து புல்லட் பவர் வந்து வேறு. இந்த குட் ஜார்ஜ் பெரிய ஆளுங்க போல். இந்த ஃப்ளேம் த்ரோவர் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ஃப்ளேம் த்ரோவர் ரிலீஸில் இருக்கா இல்லைன்னு தெரியலீங்களே. யார் வாங்க ஐயோ ஒரு பேர் ஏற்கனவே போயிட்டானே. இன்னும் 2 கிலோ அடிச்சிருவோம். சரி ஏதோ ஒன்று நமக்கு ஒரு பட்டி இருக்குது. என்னங்க இப்படி ஆகிப்போச்சு. இன்னும் 1 நிமிஷம் இருக்கா? தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருக்குங்க. இங்கே தான் எடுத்து மிகப்பெரிய தப்பாக போச்சாங்க. நான் அவ்வளோ வேறு உடச்சிட்டு நான் வந்து டவுன் போட்டு போயிடுவான். இத்தனை அழகாக நடிச்சிட்டு போகிறான். நான் டக்குன்னு நமக்கு இப்போ எந்த ஆச்சுன்னு டச்சிலே இல்லை. ஆக்சுவலி இந்த கேமு சும்மா அப்படியே ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கேன் நான். கத்தி இருக்கு. ஐயோ கத்தி வேறு இருக்கா? கத்தி லாக்கில் இருக்கு. சரி நம்ம நின்று போனோம். சூசைட் பண்ண ட்ரை பண்ணால் கூட எழுதி 30 செகண்ட் அவ்வளோ இல்லை அடிக்க முடியுமா? வாங்க போய் பார்ப்போம். அடி போடு. 5 கிலோ ஆயிடுச்சு. முடிஞ்சு அவ்வளோதான் மேட்ச்.
இங்கே ஜம்முன்னு போட்டு விட்டோம்னா நினைத்த மாதிரி 5 கிலோ முடிச்சிட்டோம். எப்படி ஒரு டப்பாவது கிடச்சது. இது வேறங்க ஆடு, ஏகப்பட்ட ஆடு வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஆடுனால தான் பல கேம்களுக்கு யாருமே விளையாடுறதே இல்லை. பேட்டரி பாஸ் கிடச்சிருச்சுங்க. அப்படிங்க அப்பா. ஓகே, 100 ருபீஸ் கிளைம் பண்ணியாச்சு. ஐயோ, பேட்டரி பாஸ்க்கு வேறு பே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ரிவார்ட் கிடச்சிருக்கா? ரிவார்ட்ஸ் நோங்க. ஃப்ரெண்டு லிஸ்ட் வர எத்தனை பேர் பிடிச்சி வச்சுருக்கீங்க எல்லாம் ஆஃப்லைன். என்னங்கடா ஒருத்தவங்க கூட ஆன்லைன் இல்லை. போங்கடாடி அப்படின்னு ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு டீம் மேட்ச் போட்டுருவோம். டீம் மேட்ச் ஓப்பன் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அப்பா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. இன்னொரு கேப்டனு, இன்னொரு சுப்பீரியர் கமெண்ட்ரு, இன்னொரு சுப்பீரியர் கமெண்ட்ரு. அப்படியே எங்கள் அப்பா நம்மக்கிட்ட ஒரு கேப்டன் இருக்கார் அப்படின்ற அதே ஜங்க் யார்டு தான். பொருள் அத்தனை குண்டு போட்டுமா சாவல. டென்ஷன் ஏற்றுறாங்களே. அடா பாவிலா, பாருங்க ஒருத்தன் தான் இருக்கான் போல. என் கூட இருக்க என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. கூட இருக்கேன் அடிக்கிறேன். ஒருத்தன் அசால்ட்டாக அடிச்சுட்டு இருக்கான். கூட என்னதான் பண்ணுறான். இவனை நம்பி நான் வந்திருக்கேன். கூட என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஒரு கிலோ அடிச்சுட்டு அவன் மட்டும் கரெக்டாக உட்காந்துருக்கான். டென்ஷனாக அவன் ஒத்தாலே 4 கிலோ அடிச்சிட்டான். நொயின்னு சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க. கிலோ எடுத்துருக்கான். அவன் 2 கிலோ. நான் இவ்வளோ எஃபர்ட்டு போடுறேன்.
6 நம்ம 4. புரியல. ஆனால் அவங்க மட்டும் வரானுங்க ஜெயிச்சுட்டு போகிறானுங்க. இந்த ரேங்கை பாருங்க, சுப்பீரியர் கமாண்ட்ரு. ஏன்டாடி இந்த மாதிரி ஆடு வரோம்னா எனக்கு டென்ஷன் ஏற்றுது. சுபா கிட்டத்தட்ட வந்துருக்கேன். பேட்ரி பவர் வேறு 5 வந்துருச்சு. கடைசியாக ஒரு மேட்சை பண்ணுங்க. என்னோட இது பார்த்துருக்கேன். 7 மேட்ச்சு 5 வின்னு 48 தான் வந்துருக்கு. 42 தான் பரவாயில்ல போட்டுவிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஃப்ரெண்டு பிடிக்கிறது தான் என் வேலையே. ஓகே, அவசரப்பட்டு க்ளோஸ் சொல்லிட்டேனே.
49 கில் ரேட் அந்த வந்திருக்கணுங்க. 49 49. ஓஹோ, இது கலெக்டிவ் பாஸ் வந்திருக்கு. சூப்பர். ஒரு இது கிடச்சிருக்கு இங்கே. நல்லாயிருக்கு இந்த மென்னு. பர்ஃபெக்டாக இன்னும் நமக்கு 2 லெவல் வேணும். எனக்கு 5க்கு வேணும். ஓகே, கன்னை பார்த்துடலாம். ஸ்னைப்பருக்கு இத்தனை ஒன்று இல்லையா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே அவ்வளோதான் இருக்குது. ஓகேங்க, பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, ஒர்ட்டா.